வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 12 ராசிக்கும் குரு பகவான் பெயர்ச்சியானால் எந்த ராசிகளில் அமரும்போது எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த ஜோதிட ரகசியத்தில் போடக்கூடிய பதிவு. குரு பகவான் பொன்னவன், மன்னவன், பிரகாஸ்பதி, தனக்காரகன், புத்திரக்காரகன். ஒரு சுப நிகழ்ச்சியை செய்ய வேண்டுமென்றால் குரு பலம் வேணும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டுமென்றால் குரு பலம் வேணும். ஒருவருக்கு புத்திர பாக்கியம் எந்த நிலையில் இருக்கிறது, எப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஜாதகத்தில் பார்ப்பதற்கு குரு பலம் வேணும். எந்த விதமான சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சுப மங்கள நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை செய்து வெற்றி பெற வேண்டுமென்றால் குருவின் துணை இல்லாமல் செய்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? குரு பகவான் ஒரு சுபகிரகம் என்று முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனால் அந்த சுபகிரகம் என்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், இந்த ராசிக்காரர்களுக்கு கெடுதல்களை செய்ய வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணமோ கெட்ட புத்தியோ குரு பகவானுக்கு கிடையாது. அவர் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து விடுவார். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மீனம், தனுசு, அவர் உச்சம் பெறுகின்ற ராசி என்று சொல்லக்கூடிய கடகம், இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் நன்மைகளை செய்வார் என்ற ஒரு பழியோ பாவத்தையோ குரு பகவான் மீது சொல்ல முடியாது. குரு பகவான் மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் எந்தெந்த ராசிகளில் அமரும்போது ஸ்தான பலத்துடன் சேர்ந்து என்ன பலன்களை தருவார். குரு பகவானுக்கு 5 இடங்களில் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தான பலம். அது என்னங்க ஸ்தான பலம்? இப்போது எந்த ராசியானா இருக்கட்டும், இது இன்னைக்கு மட்டும் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வதற்குண்டான பதிவாக இருக்காது. ஜோதிட ரகசியம் என்றால் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஒரு பலன்களை தருவார். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்போது நற்பலன்களை அள்ளி கொடுப்பார். 3ஆம் இடத்தில் முயற்சிகளை தடுப்பார். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தை கெடுப்பார். 5ஆம் இடத்தில் பல வகையான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார். 6ஆம் இடத்திற்கு வரும்போது நோய், கடன், பகை, எதிரிகளால் பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார். 7ஆம் இடத்திற்கு வரும்போது இதனால் வரையில் இல்லாத வெற்றி பாதையில் அழைத்து செல்வார். 8ஆம் இடத்திற்கு வரும்போது பல வகையான இன்னல்களையும், திருடு போவது, ஏமாற்றப்படுவது, ஏமாளி பட்டத்தை வாங்கி கொடுப்பது, திடீர் சரிவுகளை சந்திப்பது, இழப்புக்களை சந்திப்பது, இது குரு பகவான் தருவது 8ஆம் இடத்தில். 9ஆம் இடத்தில் எத்தனை பாதக தசாவாக இருந்தாலும் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே செயல்படுவார் குரு பகவான். 10ஆம் இடத்திற்கு வந்தால் இதனால் வரையில் இல்லாத தொழிலில் பல வகையான கஷ்டங்களை கொடுத்து, நஷ்டங்களை கொடுத்து கையேற நிலையை தருவார். வருமானம் இல்லாத பல வழியிலும் உங்களுக்கு அஸ்திவாரத்தை ஆட்டி படைப்பார். அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்தில் மேசராசியாக இருக்கலாம், ரிஷபராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடகராசியாக இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் தொழிலில்
எவ்வளவு பெரிய வருமானம் வந்தாலும் பற்றாக்குறையும் கையறு நிலையும் உடலில் பல பிரச்சனைகளும் குடும்பத்தில் சிக்கல்களும் இப்படியெல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். 11ஆம் இடத்திற்கு வரும்போது அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத தனலாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல பலன்களை உங்களுக்கு தெரியாமலேயே பல உதவிகளையும் தேடி வந்து உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வழிகளை உருவாக்கி கொடுப்பார். 12ஆம் இடத்திற்கு வந்தால் இது அயன சயன போக விரயஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்கும். ஆசைகளும் உங்களுடைய தேவைகளும் இடம் மாறும், இல்லை மனம் மாறும். மாற்றங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அமரும் காலங்களில் இப்படியெல்லாம் குரு பகவானும் நன்மையும் தீமையும் பல வகையிலும் செய்யக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாவதால் அவரால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம். கௌரவ கிரகம் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பேச்சு காலங்களில் குரு பகவான் பேச்சு பெற்று அமருவது ஒரு மிகுந்த நற்பலன்களை தருவதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, அவர்கிட்ட போய் எப்படி இருக்குங்க நேரம்னு கேட்டாக்கா முதலில் அவர் பார்ப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தை பார்ப்பார். லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு கொள்வார் ஜோதிடர். இரண்டாவதாக ராசியை பார்ப்பார். ராசிக்கு பிறகு நட்சத்திரத்தை பார்ப்பார். அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் லக்கினமும் கணக்கிடுவார். அதற்கு பிறகு இரண்டுக்கும் இடையில் எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்பதை பார்ப்பார். தசாவை பார்த்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா இல்லை தோல்வி அடைகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா என்பதை அவரால் ஒரே ஒரு 10 நிமிடத்தில் கணிக்க முடியும். கணித்து முடித்தவுடனே வெறும் தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் போதாது. அந்த தசாவுக்குள் புத்தியும் அந்தரமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். புத்தி நல்ல நிலையில் நடந்து கொண்டிருந்தால் குருவை பார்ப்பார், சனியை பார்ப்பார், ராகு கேதுவை பார்ப்பார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகி பல வழியிலும் நன்மையும் தீமையும் செய்வது குரு பகவான். 1.5 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை பயிற்சி பெற்று நன்மையோ தீமையோ செய்வது ராகு கேதுக்கள். 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுவது சனி பகவான். இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அவருடைய மனக்கணக்கில் கணக்கிட்டு கொண்டு ஜோதிடர் உங்களுக்கு பலன்களை சொல்ல ஆரம்பித்து விடுவார். அப்பாடா, எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்குன்னு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நேராக போகிறது ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, குரு எப்படி இருக்கிற அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்தான பலம் என்பது லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு பார்ப்பாங்க. எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் ஒரு 7.5 சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், ராகு கேதுக்கள் பாதகமான இடத்திலும் இருக்கலாம், குருவும் பாதகமான இடத்தில் இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்போது கோட்சாரத்திலும் குரு சனி ராகு கேது பாதகமாக இருந்தால் கூட தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று எல்லா பதிவிலும் நான் சொல்லக்கூடியது தான். தசா பலமாக இருக்கணும். அந்த தசா என்பது ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிர தசாவில் சுக்கிர புத்தி எந்த நன்மையும் செய்யாது. சுக்கிர தசாவில் சுக்கிர புத்தி எந்த நன்மையும் செய்யாது. அந்த சுக்கிர தசாவில் சுக்கிர புத்தி முடிந்த உடனே இன்னொரு புத்தி சுக்கிர தசாவில் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு புத்தி ஆரம்பிக்கும். அதனால்தான் 9 கிரகங்களில் நீசம் பகை இருக்கக்கூடாது.
6, 8 அமர்ந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது, பல வழியிலும் பாடாய் படுத்திவிடும் என்பதை சொல்வது தான் இந்த பதிவு. சரி, இவ்வளவு விளக்கம் போதும். குரு பகவான் எந்தெந்த இடங்களில் அமரும்போது நன்மைகளை செய்து விடுவார் என்பதை சுருக்கமாகவே பார்த்து விடலாம். உங்களுக்கு மேசராசியாக இருக்கட்டும், கன்னி ராசியாக இருக்கட்டும், கும்ப ராசியாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியில் குரு பகவான் வரும்போது பல வழிகளிலும் நன்மைகளை செய்வார். என்ன நன்மை செய்வார்? குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்துட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடலாம். நீங்கள் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும், பொருளாதார உயர்வு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல பெயரும் கிடைக்கும், வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். வேறு என்னங்க வேணும்? அதுக்கு தான் குரு பலம் வேணுன்றது. சரி, ஒரு ராசிக்கு 2இல் இருக்கும்போது இந்த நன்மை செய்கிறார் என்றால், அடுத்தது ராசிக்கு 5இல் வந்தால் பல வகையிலும் நன்மைகளை செய்வார். இழந்த உங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் கெட்ட பெயரையும் அனைத்தையும் மாற்றி நல்ல பெயரையும் நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தையும் கொடுப்பார். ராசிக்கு 5இல் வரும்போது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குரு பகவானுக்கு வேறுபாடு பாகுபாடெல்லாம் கிடையாது. அடுத்ததாக ராசிக்கு 7இல் வரும்போது எல்லா வகையிலும் நன்மையை செய்வார். ராசிக்கு 9இல் வரும்போது தொட்டதெல்லாம் உங்களுக்கு பல வகையில் வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார். ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரும்போது சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே 12 ஆண்டுகளில் 5 முறை மட்டும்தான் நன்மைகளை செய்வார். மீதம் உள்ள 7 ராசிகளில் அமரும்போது கஷ்டம்தான், நஷ்டம்தான், துன்பம்தான், வேதனை தான். இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா பாதகமாக இருந்துவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. குருவும் பாதகமாக இருப்பார், தசாவும் பாதகமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? படு பாதகமாக இருக்கும். ஜாதகத்தை பார்க்கும்போது பல வழிகளிலும் பல கோணங்களிலும் உங்களுடைய சொந்த ஜாதகம் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் பலன்களும் கிரக பயிற்சிகள் ஆகும்போது கிடைக்கும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.